ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து திருக்கலிக்குன்றம் ரோடு, அப்பா ரோடு பார்த்தோம்னா நமக்கு ஜிஎஸ்டி ரோடு நல்லா வந்து ஒரு 3 ரோடுக்கு மிடில் இருக்குது. இந்த பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ஆன் த மெயின் ரோடு. திருக்கலிக்குன்றத்தில் ஒரு ஆன் ரோட் சைடுன்னு ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கும். இது யாரோட சைடுன்னு பார்த்தீங்கன்னா, இது நற்பவி ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு 4.5 ஏக்கர் நல்ல ஒரு தார்டு லே அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் த மெயின் ரோட்டில் இருக்குது. இது திருக்கலிக்குன்றத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 5 மினிட்ஸில் திருக்கலிக்குன்றம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம போயிடலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரோடு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஈசிஆர் ரோடு இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து திருக்கலிக்குன்றம் ரோடு, அப்படியே இன்னும் ஃபார்வர்ட் பார்த்தோம்னா நமக்கு ஜிஎஸ்டி ரோடு நல்லா வந்து ஒரு 3 ரோடுக்கு மிடில் இருக்குது. இந்த பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ஆன் த மெயின் ரோடு. நம்ம இங்கேருந்து திருக்கலிக்குன்றம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி பக்கத்தில் ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இது எல்லாமே இருக்குது. சைட்டோட பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோடு, 33 ஃபீட், 24 ஃபீட் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா பிளாட்ஸும் நல்லா ஈவனாக கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ப்ரைஸிங் வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கம்மி பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு 636 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே உங்களுக்கு சைஸ் தராங்க. போகணும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்ம வந்து கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டரில் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமருக்கான பிளாட் இது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இது, அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் மெயினாக வந்து ஒரு மெயின் ரோடு மாதிரி இப்போ ஒரு பஸ் போட ரோட்டில் பண்ணிங்கன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேயும் உங்களுக்கு 2 பார்க் வருது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கமர்ஷியல் பிளேஸ் வச்சுருக்காங்க. மெயினாக அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு தான் மேக்ஸிமம் அதை கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அது இல்லாமல் இந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒரு ஸ்கூல் வந்துடும். டோட்டலாக ஒரு 127 பிளாட்ஸு, உங்களுக்கு 4.5 ஏக்கர்ஸு, 2 பார்க் வந்துடுது. அது இல்லாமல் நல்ல தார் ரோட்ஸ், நல்ல ஸ்ட்ரீட் லைட்டு, கிரவுண்ட் வாட்டர் அவ்வளோ அருமையாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸ்லையும் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில். அது இல்லாமல் சென்னை பெரியபுரல் ரிங் ரோடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ரிங் ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் அந்த ரிங் ரோடு நம்ம ரீச் பண்ணிடலாம். அது இல்லாமல் நிறைய டெவலப்மெண்ட் உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கலிக்குன்றம் டெம்பிள் இது எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் சுற்றி இருக்குது. நல்ல ஒரு மெயின் ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபுல் டிராஃபிக். இப்போ நார்மலாக 1-2 பேர் போல் நல்லா வந்து ஒரு ஃப்ளோ இருக்குது. அதால் நீங்கள் ஒரு கம்மி பட்ஜெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன சைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 636 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2085 ஸ்கொயர் ஃபீட் வரை இருக்குது. அதில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் நல்ல லே அவுட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சவுத் சென்னையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மகாபலிபுரம் பக்கத்தில், அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பக்கம், உங்களுக்கு ஈசிஆர் எல்லாமே உங்களுக்கு லிங்க் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம சைட்டை தாண்டினோன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரோடு பிரிகிற ஜங்ஷனே இருக்குது. அதில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது நல்ல ஆப்ஷனு. அதில் நற்பவி ப்ராப்பர்ட்டி நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கார்னருக்கு தனியாக, ரோடு வித்துக்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனி சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. அவங்க சொல்கிற ரேட்டு அப்படியே நீங்கள் என்ன பிளாட்டோ ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதில் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணுங்கள். இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா என் நம்பர் கீழே வரும், அதுக்கு டெஃபினட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கால் பண்ணுங்கள். இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் அவைலபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதால் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபுல்லாகவே நம்ம ட்ரோன் எடுத்திருக்கோம். இந்த ட்ரோன் வியூவும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதில் என்னென்ன பக்கத்தில் இருக்குது, பஸ் போகிறது, இது மாதிரி எல்லாமே நீங்கள் அதில் கவர் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பாருங்கள். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பக்காவான சைட்டுன்னு சொல்லலாம். பட்ஜெட்லேயே உங்களுக்கு வந்துடும். சின்ன சைஸ் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 636 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 10-15 பிளாட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா நல்லா இந்த மாதிரி ஆன் ரோடு பிளாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.